ஷேய் எப்பா விஷ்ணு பிரமா எப்பா கணக்கு எப்பா வெளியில் 3 பேர் நாங்கள் நிற்கோம். உச்சியில் உட்காந்துருக்காரு அம்மா ஐயா பார்வதி பரமேஸ்வரன் ஐயா உட்காந்துருக்கா லிங்கத்தில். பக்கத்தில் இருக்கிற வியாபாரம் தொழில் பார்க்குறவன் மில்லு போட்டிருக்கவன் கூறு வேண்டாமா? அவனுக்கு என்ன கூறு இருக்கும்? ஓப்பனாக இங்கே நெருக்கில் வந்து தூக்கி உட்காந்துட்டு போகிறான். அப்போ எவ்வளோ அறிவு கடவுளை அப்போ கடவுளே தெரியாத அளவுக்கு அப்போ விளையாடுதான். என்ன கடவுள் தெரியும், நம்ம பூமியை அசிங்கம் பண்ணுவோம், நம்ம இப்படி எங்கே உட்காருவோம். அப்போ இவனே இந்த சேட்டை பண்ணானா அப்போ உலக நாடு எவ்வளோ சேட்டை பண்ணுவான்? எல்லாம் புரிஞ்சுக்கோப்பா. அவன் வச்ச பழமொழி அவனுக்கு கரெக்டாக தான் இருக்கான். மூளை எட்டலை. உட்காந்துருக்காரு ஐயா உட்காந்துருக்காரு. மரவலாக போய் உட்கார்றது தூக்கி உட்காரணும். ஏற்கனவே இடையில இப்படி தான் செஞ்சான், ஒரு மூச்சு செஞ்சான். ஏற்கனவே ஈஸ்வரமே ஒப்பண்டை கேட்டதுக்கு பொருளா என்ன அவனுக்கு அந்த அரிப்பு நிற்காரா? அந்த அந்த பணம் வந்து அவன் கண்ணை மறைக்கும். எங்கேனாலும் உட்காருவான். அவன் வீட்டிலனாலும் நடுச்செண்டலில் உட்காருவான், தூக்கி உட்காருவான். புள்ள இருந்தாலும் பொண்டாட்டி இருந்தாலும் தூக்கி உட்கார விட்டுருவான்டா, நீ பொருறா அப்படின்ட்டார். அப்படி தான் உட்காருவான். இப்போ கடவுள் நம்ம படைச்சிருக்காரு, நமக்கு ஏதோ தொழில் கொடுக்காரு. அந்த பயம் இல்லை. இது என்னமோ அப்படின்னு நினச்சிட்டாலே தான் இன்னும் உருட்டிடுவார். எலும்புச்சம்பளம் ஏற்றிட்டார், உருட்டி கொலையில் குத்தி விட்டு மொத்தத்தில் குளோஸ் பண்ணி விட்டுருவார். எப்பா தொழில் பார்க்க சரிச்சு கீழே மண்ணை கவ்வ விட்டார்னா ஏற்கனவே தொழில் பூரா விருதுநகர் மாவட்டம் பூரா அலறிக்க போய் கிடக்கு. ஒன்றும் அப்படியே அமுக்குதார், கீழே மாதிரி அமுக்குதார். இவனுக்கு ஓடுதுன்னு நினச்சிட்டு அந்த பேப்பரை வச்சு கண்ணை அவங்க அந்த பேப்பர் கண்ணை மறைக்கி. அப்போ கடவுளை ஒன்று தெரியலையா? அவனுக்கு கண்ணுது இல்லையா? எப்படிப்பா நீயும் பார்த்துட்டு தானே இருக்க? எப்படி பார்த்தியா? என்னப்பா சிரிக்க? மானிட பிறவி அப்படி தான் இருப்பான் அப்படின்னு. அப்போ நீ எதுக்கு உட்காந்துருக்க பார்த்தியா? என்ன ஈஸ்வர மகன் போகிறான் வாரான். அதில் மில்லுக்காரன் அந்த ஒரு பையன், சின்ன பையன், அவன் ஐயா உட்காந்துருக்காரு அப்படி தலையை குறிஞ்சிட்டே போயிடுவான். அந்த ஒரு மில்லுக்காரன் ஐயா உட்காந்துருக்காரு, அந்த மனசில் அவனுக்கு ஒரே பாயிண்ட் தான், வேறு பாயிண்ட் கிடையாது அவனுக்கு. ஈஸ்வரமான்ட்டு 2 வார்த்தை பேசுவான். அது அவனுக்கு ஒரு சந்தோஷம். இங்கனுக்குள்ளே நம்ம இருக்கோம், நமக்கு சின்ன பையன் நம்மகிட்ட பேசுதான், அது ரொம்ப சந்தோஷம். ஏற்கனவே பழக்கம் தொழில் வியாபாரம் கொடுத்து கை கொடுத்து தூக்கின பையன், அந்த பையனை அவன்கிட்ட அப்போ அந்த பாசம் வச்சுருக்கான் பார்த்தியா? அப்போ யாரையுமே அவமதிக்க மாட்டான், பேசினவனை நல்லா பேசுவான். ஆனால் இந்த பேர் இருக்கான் பாரு, சேத்துலேருந்து வந்து இப்படியாப்பா ஆக்கங்கட்ட இடம் எழுதி வச்சுக்கானோ, கையை 2 கையை நாங்கள் நின்று பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதைத்தான் எங்கள் அண்ணன் என்ன திருப்பதியில் இப்படித்தான் பிறங்கை கட்டியே என்னை சுற்றுதானே அப்படின்னு. அவன்ட்டு சொத்து சோகம் கிடக்கலடா, அதனால் பிறங்கை கட்டி தான் சுற்றுவான். இனிமேல் பிறங்கையை கெட்ட வைக்கூடாதுரா, டைம் வரையில் முன்னாடி தூக்குவான் அந்த டைம். இப்போ அவனுக்கு நேரம் ஓடுறதுனால அவள் இப்படி தான் உட்காந்துட்டு அலைவா அப்படின்னு ஒரே வார்த்தை முடிச்சுட்டு அவர் கிளம்பிட்டார், வெளிநாடு கிளம்பிட்டார். சரியா? ஏன்னா தப்பு செய்யக்கூடாது. உட்காந்துருக்காருல, அறிய வேண்டாமா? அவனுக்கு உள்ள பழமொழி அவனே அந்த கரெக்டாக அதை காட்டிட்டான் பார்த்தியா? ஒவ்வொருத்தனுக்கு தமிழ் வார்த்தை பேசுகிறவன் ஒவ்வொருத்தனுக்கு அவனுக்குள்ளே பழமொழி வைக்கான். எப்படி கரெக்டாக அந்த பழமொழி அவர்கிட்ட வந்து காட்டுதான் பார்த்தியா? என்னப்பா இந்த கூத்து! ஐயோ நாங்கள் நிற்கும். எங்களுக்கே மனம் சங்கடமாக இருக்குது. என்ன செய்ய? அதான் நான் கேட்டேன் எங்கள் அண்ணன்ட்ட, என்ன எங்களுக்கு டைம் வராதான்னு கேட்டோம். இவ்வளோ பொறுமையாக இருக்காதியே அப்படின்னு கேட்டால், பொறுமையாக எவ்வளவோ பொறுமை, 7 ஜென்மமாக நான் பொறுமையாக இருந்துட்டேன், இன்னும் என்னடா நெற்கோட்டில் வந்துட்டேன்டா, கவலைப்படாதீடா அப்படின்ட்டார். ஒரே வார்த்தை, நெற்கோட்டில் நான் வந்துட்டேன், நம்ம கொடுக்குற குடுப்பு வகையாக கொடுக்கணுண்டா அப்படின்ட்டார். சரியா? ஐயோ ஐயாப்பா, என்னப்பா ஒரு மானிட வெட்ட வெளிச்சத்தில் நாங்கள் உட்காந்துருக்கோம். மேலே அவர் உட்காந்துருக்காரு, கீழே நாங்கள் மேடையில் நிற்கோம். அப்படி தூக்கி என்னப்பா ஏப்பா கணக்கு கொடுத்துட்டாரு, முறிச்சு விட்றப்பா, முறிச்சிரு.